மற்றுமோர் அண்மை செய்தி. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிமுக சட்டமன்ற குழு துணைத் தலைவராக முன்னாள் அமைச்சர் OS மணியனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் குறித்தான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி செய்யும், துணைத் தலைவராக OS மணியனும், முன்னாள் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியும் என தேர்வு செய்ய வேண்டும் என சபாநாயகர் சந்தித்து இனி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டப்பேரவை தலைவரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து ஒவ்வொரு கட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி தன்னுடைய சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நேற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று அவர் அதிமுக சார்பாக அவங்க கட்சி தலைமையில் இந்த ஆலோசனை மேற்கொண்ட பிறகு இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதில் இருந்தாலும் கூட ஏற்கனவே அதிமுக பிளவு ஏற்பட்டதாக 17 சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி மீதமுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் CV சண்முகம் ஆதரவு என தொடர்ந்து பல பேசப்பட்ட நிலையில CV சண்முகம் சட்டப்பேரவை வளாகத்திற்கு தாமதமாக வரும்பொழுது குறிப்பாக அவருக்கு வெற்றி பெற்ற சான்றிதழை கொண்டு வரவில்லை, அதனால் பதவியேற்கவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் குறிப்பாக சட்டப்பேரவை கொண்டு முடிந்த பிறகு சபாநாயகரை சந்தித்து பதவியேற்றுக் கொண்டார். அதில் மிக முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் இன்று மதியம் சரியாக நிறைவடைந்த பிறகு தற்காலிக சபாநாயகரிடம் தனது வெற்றி பெற்ற சான்றிதழை காண்பித்து பதவியேற்றுக் கொண்டார் என்பது மிக முக்கிய ஒன்றாக. அப்போது குறிப்பாக அதிமுக இரண்டாகிவிட்டதா, CV சண்முகத்துடைய தலைமையில் கூட்டம் திகழ்கிறதா, சட்டமன்ற அணிவர்களா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் சொல்லியிருக்கிறார். இந்த போதிலும் அதிமுக குறிப்பாக ஒன்றாக இருக்குமா அல்லது இரண்டாக்கப்படுமா, இல்லது சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது CV சண்முகம் தலைமையில் ஒரு குழுவாக சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் கோரிக்கைப்பாரா, தாவை கடம் செய்வாரா என்ற ஒரு கேள்விக்கு மத்தியில் தான் இன்றைய நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி. The Chennai Silks in Mega Summer Sale.